2019 தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி 39க்கு 38 இடங்களில் வெற்றி பெற்றது. அப்போது அவையில் எம்பிக்கள் பதவியேற்கும் நிகழ்வில் அண்ணா, பெரியார், கலைஞர், மு.க. ஸ்டாலின் என்றும் தமிழ், திராவிடம் என்று முழங்கி பதவியேற்ற போது அவையில் பாஜகவினர் கூச்சலிடும் அளவுக்கு முதல் நாளிலேயே கவனமீர்த்தனர். வாழ்க தமிழ், வாழ்க பெரியார். ஆனால் 2024 தமிழ்நாட்டில் 39க்கு 39 இடங்களையும் வென்று 100% வெற்றியை பதிவு செய்துள்ளது திமுக கூட்டணி. இதில் 22 திமுக எம்பிக்கள் உள்ளனர். அதில் உதயசூரியனில் போட்டியிட்ட கோமதேக எம்பி மாதேஸ்வரனை விட்டுவிட்டால் திமுக எம்பிக்களின் எண்ணிக்கை 21 உள்ளது. இதில் பெரும்பாலானோர் திமுக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என சொல்லி பதவியேற்றது கவனம் பெற்றது. தாய் தந்தைக்கு வணக்கம், நன்றி. வாழ்க தமிழ்நாடு, வெல்க திமுக, வாழ்க தளபதி, வருங்காலம் எங்கள் உதயநிதி. தமிழ்நாட்டின் எதிர்காலம் எங்களின் எதிர்காலம், சின்னவர், இளம் தலைவர் என புகழ்ந்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என கூறி தமிழ்நாட்டில் இருந்து மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் முதலில் உதயநிதி வாழ்க என தொடங்கி வைக்க, வாழ்க கலைஞர், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின். அவரை தொடர்ந்து எம்பிக்கள் கதிரானந்த், ஜெகத் ரட்சகன், முரசொலி, ஈஸ்வரசாமி, கணபதி ராஜ்குமார், பிரகாஷ், செல்வ கணபதி, மலையரசன், தரணிவேந்தன், அண்ணாதுரை, செல்வன், ராணி ஸ்ரீகுமார் ஆகியோர் உதயநிதியை வாழ்த்தி பதவியேற்றனர். நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தலைவர் கலைஞர், வாழ்க தளபதி, வாழ்க உதயா. தயாநிதி மாறனுக்கு முன்பு பதவியேற்ற வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமியும் தென்சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனும் உதயநிதியின் பெயரை குறிப்பிடவில்லை. இவர்களை தவிர்த்து தயாநிதி மாறன் கூறியதற்கு பின்பும் 6 பேர் உதயநிதி ஸ்டாலின் பெயரை குறிப்பிடாமல் பதவியேற்றனர். இதில் தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் யார் பெயரையும் குறிப்பிடாவிட்டாலும் தன் பையில் இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தை காட்டிவிட்டு பதவியேற்றார். நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இவரை தாண்டி பெரம்பலூர் எம்பியும் அமைச்சர் KN நேருவின் மகனுமான அருண் நேரு, தர்மபுரி எம்பி மணி ஆகியோர் தமிழ்நாடு, திராவிடம், அண்ணா, கலைஞர் என குறிப்பிட்டு பதவியேற்றனர். இதையெல்லாம் தாண்டி 18வது மக்களவையில் திமுகவின் மக்களவை குழு தலைவராக உள்ள TR பாலு, திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராக உள்ள கனிமொழி கருணாநிதி, நாடாளுமன்ற திமுக மக்களவை கொறடா ராசா ஆகியோர் அண்ணா, கலைஞர், பெரியார், ஸ்டாலின் தொடங்கி உதயநிதி என யார் பெயரையும் குறிப்பிடாமல் வணக்கம் என கூறி உறுதிமொழியை மட்டும் படித்துவிட்டு பதவியேற்று சென்றனர். இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். திமுக கூட்டணி கட்சி எம்பிக்களும் இந்தியா, அம்பேத்கர், ஜனநாயகம் என கூறி பதவியேற்றனர். கிருஷ்ணகிரி காங்கிரஸ் எம்பி கோபிநாத் தெலுங்கில் பதவியேற்றார். శ్రద్ధ శక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. நன்றி, வணக்கம், ஜெய் தமிழ்நாடு. காங்கிரஸ் எம்பியில் மயிலாடுதுறை எம்பி சுதா மட்டுமே ராகுல் காந்தி பெயரை கூறியது கவனம் பெற்றது. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ் மக்கள் வாழ்க, இந்தியாவின் நம்பிக்கை தலைவர் ராகுல் காந்தி வாழ்க, ஜோடோ ஜோடோ பாரத் ஜோடோ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.